ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் லோகசங்கரம். நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த சிறு பிராயத்திலே இவர் போனவர். காலடியிலிருந்து காஷ்மீர பர்யந்தம் காலால் நடந்து நடந்து போனவர். அன்றைய தினம் அவர் காட்டின வழிதான் இந்த ஸ்ரீவித்யா பீடம் என்றதான அம்பிகையினுடைய அருளை உலகத்திற்கு கொடுத்தது. சங்கரர் தோன்றி இல்லாத போனால் ஏற்கனவே இருந்த அம்பிகையினுடைய வழிபாடு நமக்கு தெரியாமலே போயிருக்கும். அன்னையினுடைய பெருங்கருணை எப்படி இருக்கிறது என்று அன்னை வதித்ததான இந்த பாரத தேசத்தினுடைய பெருமையே பாரத மாதா. நம்முடைய தேசமே ஒரு தாயார் இல்லையா? இந்த தேசத்தினுடைய பெருமை என்ன? அம்பிகையினுடைய சக்தி நிறைந்திருக்கிற சக்தி பீட்டங்கள் அதிகம். அந்த சக்தி பீடங்கள் எங்கெங்க இருக்கிறதோ அதனுடைய பெருமையினால்தான் அங்கங்கே ஜனங்களை கட்டி காப்பாற்றுறது. ஊகே சுவர்ணமயமே துரப்பட்ட பந்தம். எப்படி பெண்கள் இடுப்பிலே ஒட்டியானம் கட்டிக் கொள்கிறார்களோ அது மாதிரி அம்பிகையும் ஒட்டியானம் போட்டுக் கொண்டிருக்கிறாள். அந்த ஒட்டியானம் இடுப்பிலே கட்டி கொண்டிருப்பதனாலே 14 லோகத்திலையும் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் காப்பாற்றுகிறேன் என்றதான கங்கணம் கட்டிக்கொண்ட மாதிரி தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற இத்தனை உலகத்தையும் காப்பாற்றுகிறாள் தேவி என்று மூக்க கவி பாடியிருக்கிறார். அந்த அன்னையினுடைய அருளைத்தான் ஆதிசங்கரர் ஒவ்வொரு இடமாய் தேடிக் கொண்டு போறார். ஸ்ரீவித்யா பீட்டங்கள் அம்பிகை எந்த இடத்துல இறங்குவாள், அவளுடைய கருணை இருக்கு. எல்லாமே அம்பிகையினுடைய உருவம் தான். எல்லா இடமும் தான் அம்பிகை இருக்காள். அன்னை இல்லாத இடமே இல்லை. ஆனால் அவள் அருள் எங்கே வந்து இறங்கும், அதான் பீடம். எல்லா இடத்திலையும் எல்லாரும் இருக்கலாம். ஆனால் தான் இருக்கக்கூடிய இடம் ஒரு வீடு இருக்கிறது இல்லையா ஒருவருக்கு, அது போலத்தான் அம்பிகை எந்த இடத்திலே அவள் அருள் நிறைந்து இருக்கிறாள், அவளுடைய வீடு எது என்று காட்டுவதற்காகத்தான் இந்த அன்னையை மகா சரஸ்வதியை உலகத்துக்கு கூப்பிட்டார். அன்னையும் வந்தாள். சிருங்ககிரியிலே ஸ்ரீவித்யா பீடத்திலே அம்பிகையை ஸ்தாபிதம் பண்ணி இன்னும் அலைகிறார். பல இடங்களிலே போகிறார். அப்படி வருகிற பொழுது பறையா கஞ்சி புறையா பர்வத பர்யாய பீன குஜபரையா பறையா கஞ்சி புறையா பர்வத பரதந்திரா வயமனயா பரதந்திரா வயமனயா பங்கஜச பிரம்மச்சாரி லோஜனயா. காஞ்சி என்றாலே ஒட்டியானம் சொன்னேனே மேகலை, அதனுடைய காஞ்சி என்றால் மேகலை என்ற அர்த்தம். 7 புண்ணிய நகரங்கள் நம்முடைய தேசத்திலே. அயோத்தியா, மாயா, உஜ்ஜயினி, இப்படி அவந்தி, இப்படி இருக்கிற நகரங்களுக்குள்ளே இதெல்லாம் புண்ணிய நகரத்தை நினைத்தாலே பெருமை என்றார். அந்த புண்ணிய நகரத்துக்குள்ளே பெருமை பெற்றது காஞ்சி. இந்த காஞ்சிங்கிறது ஒட்டியானம் மாதிரி. ஒட்டியானத்துக்கு இடையிலே இருக்கிறதான அந்த பில்லை இருக்க ரெண்டையும் சேர்க்கிற இடம், இதுக்கு காஞ்சி என்று பேரு. பரையா கஞ்சி புரையா பர்வத பர்யாய பீன குஜபரயா பரதந்திரா வயமனயா பங்கஜச பிரம்மச்சாரி லோச்சனயா அதிகஞ்சித மணிகஞ்சன காந்தி கஞ்சன தத்ராட்சம் அவனதஜனானுகம்பாம் அனுகம்பாகூலமஸ்மதனுகம்பாம்.
அந்த பெருமை நிறைந்ததான காஞ்சி பட்டணத்திலே ஏற்கனவே ஒரு பீடம் இருக்கிறதை கண்ணுற்றார். ஹயக்ரீவர், பகவானுடைய அவதாரமான ஹயக்ரீவர் அகஸ்திய மகரிஷிக்கு இந்த இடத்தில் இருக்கிற அம்பிகை அவள் காமாட்சி என்ற பெயர் கொண்டவள். அந்த காமாட்சி, கா என்றால் சரஸ்வதி, மா என்றால் லட்சுமி, ரெண்டு பேரையுமே தன் கண்ணிலே கொண்டவள். மனுஷனுக்கு வித்தை இருந்தால் போராது, அந்த வித்தியை பரிமளிக்க செய்வதற்கு இவனுக்கு ஆரோக்கியம் வேண்டும், ஐஸ்வர்யம் வேண்டும், இவனுக்கு நிறைவு வேண்டும், சௌக்கியம் வேண்டும். இது ரெண்டையுமே கொடுக்கிறவளானவள், தன்னுடைய கண் பார்வையினாலே கொடுக்கிறவள், கோடிக்கணக்கான ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியவள். அப்பேற்பட்டவள் காம கோட்டி. அவளை அந்த இடத்திலே ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு காட்டினார். அந்த பெருமை அறிந்து ஆதிசங்கரர் அந்த காஞ்சிபுர கஷேத்திரத்துக்கு வருகிற பொழுது அந்த காம கோட்டி என்னும்படியான அந்த பீட்டத்திலே அம்பாளை தரிசனம் பண்ணினார். அவளுடைய பெருமையை தான் உணர்ந்தார். ஒரு சங்கர விஜயத்திலே என்ன சொல்லுகிறார், ஆதிசங்கரர் அங்கே அதையே தன்னுடைய இடமாய் கொண்டு அங்கே மடத்தை ஸ்தாபிதம் பண்ணினார். ஒரு சங்கர விஜயம் சொல்லுகிறது. அதுபோல கம்பா என்று தீர்த்தம், கம்பா அனுகம்பா என்றால் கருணை, அன்பு, அருள், இத்தனையும் கொண்டவளான அந்த தேவி அவள் என்ன பண்ணுகிறாள், மோகம், அதிலே இருட்டாய் அறியாமையை எவன் ஒருத்தன் கொண்டிருக்கிறானோ அதை போக்குறார். மோகந்தகார நிவகம் வினிகல்ருமீடே மூகத்மனாபபிமஹா கவிதாவதல்யானு ஸ்ரீகல்ச்சிதேஷ சிசிரீகிருத ஜாகரூகானி ஏகம்பிரநாத தருணி கருணாவலோகானி. மோகந்தகார நிவகம் வினிகல் குமிடே. அந்த காஞ்சிபுர கஷேத்திரத்திலேயே ஒருவன், ஒரு ஊமையன் படுத்துக் கொண்டிருந்தானாம். எத்தனையோ பிச்சைக்காரர்கள் இருக்கிற மாதிரி அந்த வாயிலே ஒரு ஊமையன் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பேச தெரியாதவன், உலகமே தெரியாதவன். அவன் ராத்திரி தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பாது ராத்திரியிலே அன்னை காமாட்சி தான் நகர்வலம் வருவதற்காக புறப்பட்டாள். புறப்பட்டு வருகிற பொழுது இங்கே படுத்து உறங்கிக் கொண்டு கோட்டவாய் வழிய படுத்துக் கொண்டிருக்கிற ஒரு அஞ்ஞானியான ஊமையனை பார்த்தாள். அவனை பார்த்த உடனே இவன் யார் என்று தெரிந்து விட்டது. இவன் யார்? பூர்வத்திலே காளிதாசன்ங்கிற மகாகவியா இருந்திருக்கிறான். தன்னுடைய அருளால் தான் அவன் பெரிய மகாகவியானான். அந்த காளிதாசன் ஒரு சமயத்திலே அன்னையினிடத்திலே ரொம்பவும் பழக்கத்தினுடைய ஒரு தோஷமாய் அவளை கேலி பண்ணினான் என்ற தோஷத்தினால் இன்று ஊமையாய் பிறந்திருக்கிறான். இவனுடைய வாயை கிளறி இவன் வாயால் தன்னை பாடுகிறதை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவளான தாயார் தன் வாயில இருக்கிற தாம்பூலத்தை துப்பினாளாம். துப்புற பொழுது அந்த எச்சலானது அவன் வாயை திறந்து நாக்கை நீட்டி இருக்கிற பொழுது அந்த நாக்கில விழுந்தது. நாக்கில விழுந்த போது அவன் நாக்கை மடித்தான். மடித்த போது அவனுக்கு எல்லாமே பிரகாசமாய் தெரிகிறது. ஊமையன் பேச ஆரம்பித்தான். பேச்சு வேற பேச்சு இல்லை. இந்த அன்னையினுடைய பெருமையே 500 ஸ்லோகங்களால் பாடியிருக்கிறான். அது மூக்க பஞ்ச சதி என்று பெயர். அதுல எத்தனையோ சதகங்கள், 100 கணக்கா 5 சதகங்கள். சதகம் என்றால் 100, 5 100ஆக பாடியிருக்கிறான். அதிலே கட்டாட்ச சதகம். தன்னுடைய அன்னையினுடைய பெருமையை, அவளுடைய கட்டாட்சத்தினால் தான் உயிர்ந்ததான பெருமையை எடுத்து பேசியிருக்கிறான். அவன் சொல்கிறான், தன்னுடைய நிலையே சொல்கிறான். மோகந்தகாரணி வினிகள் குமீடே மூகத்மனாமபி மகா கவிதா வதல்யானு. மா, ஊமையனாய் கிடந்தேனம்மா, பிறந்தேனே பிறவியிலே என் வாழ்நாளெல்லாம் வீணாயிடுத்தம்மா. பேசுவதற்கு திறமை உண்டாயிருக்கிறது நமக்கு. ஆனால் பேசியும் வாழ்நாளை வீணாக்கிறோம். எத்தனை பேச்சு பேசுகிறோம்? நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவு பேசியிருக்கோம் என்று கணக்கு பார்க்க முடியுமா? பேச்சாளர்கள் சில பேர்கள் உண்டு, மேடை பேச்சாளர்கள் உண்டு. மேடையிலே பேச வேண்டாம், வீட்டுக்குள்ளே எத்தனை பேச்சு, தேவையே இல்லாத பேச்சு,
வெறும் வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய பேச்சு, ஒருவரை ஒருவர் புண்படுத்தக்கூடியதான பேச்சு, தன்னை பற்றி அகம்பாவமாய் பேசுகிற பேச்சு, இந்த பேச்செல்லாம் எந்த கணக்கில் இருக்கும்? இதெல்லாம் தாராயி மேமே கிருகாயி மேமே தனாயி மேமே பசவஸ்தி மேமே. எல்லாம் என்னுடையது என்னுடையது என்கிற பேச்சு. மே 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 வீடு என்னது, என்னுடைய பணங்காட்சி என்னது, இப்படி என்னுடையது. மே என்றால் என்னுடையது, என்னுடையது என்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன் மே மேங்கிறானாம். மேங்கிற சப்தம் யார் சொல்லுவா? ஆடு. ஆடுதான் மே மேன் கரையும். இந்த ஆடு மேன் கத்துற போது அங்க ஒரு ஓனாய் ஒன்று காத்து கொண்டிருக்குமாம். அந்த ஆட்டினுடைய குறவளையை பிடித்து கொள்ளும். மேங்கிற சப்தம் கேட்டு ஓடி வருகிற ஓனாய் மாதிரி என்னுடையது என்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த ஒரு ஜீவனுக்கு ஏவம் நரோ மேஷ சமான ரூபா மேமே கிருத காலபுருகேண நீதஹா. காலன்கிற யமதர்மன் வந்து பிடிக்கிற பொழுது இவன் மேன்னு சொல்ல முடியுமா? இவருக்கு என்னுடையது என்று சொல்வதற்கு பிறகு என்ன இருக்கிறது? அதனால் அந்த மேங்கிற சப்தம் வேண்டாம். அந்த மூக்கனாய் இருப்பதே தேவலை அம்மா. நான் ஊமையனாய் இருப்பதனாலே நான் வீணாய் பேச்சு பேசி என்னுடையது என்று நான் பிரகாசப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் என் வாயை தட்டி நாக்கை மடித்து பேசுவதற்கு எனக்கு திறமை கொடுத்த தாயே, முகத்மநாமபிமஹா கவிதா வதன்யானி ஸ்ரீகஞ்சிதேஷ சிசிரீகிருத ஜாகரூபானி ஏகம்பிரநாத தருணி கருணாவலோகானி. இந்த காஞ்சி தேசத்திலே பிரகாசமாய் இருக்கும்படியான காமாட்சி அன்னையே, உன்னுடைய அம்பிகையான உன்னுடைய அருள் எனக்கு கிடைத்தது. அந்த அருளால் இன்று உன்னை பாடுவதை தவிர வேறொன்றும் வேண்டேன். உன்னை பாடின பிறகு நான் மறுபடியும் ஊமையனாகவே ஆக வேண்டும். இப்படி 500 ஸ்லோகங்களால் மூக பஞ்சசதி என்று பாடி இருக்கிறார். அந்த காமாட்சி இன்னைக்கும் காம அந்த பீடத்திலே விளங்கிக் கொண்டிருக்கும்படியான ஆச்சாரியாலும், அங்கே சிருங்ககிரியிலே சாரதா பீடத்திலே விளங்கிக் கொண்டிருக்கிற சன்னியாசிகளான ஆச்சாரியாலும், சங்கரருடைய சிஷ்யர்களுடைய பரம்பரையிலே வந்திருக்கிற அந்த பெரியவர்கள் எல்லாருமே அன்னையே வழிபடுகிறார்கள். தேவியினுடைய கிருபை. அவள் எங்க இருக்காள்? எப்படி விஷ்ணுவுக்கு வைகுண்டமோ, சிவபெருமானுக்கு கைலாசமோ, அதே மாதிரி ஷண்முகனுக்கு ஸ்கந்தகிரியோ, பிரம்மாவுக்கு சத்தியலோகமோ, அது மாதிரி தேவிக்கு இருக்கிறது ஸ்ரீபுரம் என்றதான ஸ்ரீ சக்கரம். அம்பிகையை சில கோடுகளால் போட்டு அவளை அழைத்து அந்த இடத்திலே அவளை உட்கார வைக்கிறோம். நம்ம வீடுகளிலே கோலம் போடுகிறோம். பழைய காலத்திலிருந்து இன்னும் அது இன்னும் மாறவில்லை. அந்த கோலம் போடுவதையும் நிறுத்துவதில்லை. கால வேளையில எழுந்திருந்து சூரியோதயத்துக்கு முன்பாகவே வீட்டுக்கு எஜமானி எவளோ அவள் சூரியோதயத்துக்கு முன்பாகவே வீட்டு வாசலே சாணம் தெளித்து தன் கையாலே கோலம் போட வேண்டும். அந்த கையாலே கோலம் போடுவது எதற்காக என்றால் பூமியினுடைய அனுகிரகத்தை அந்த இடத்திலே ஸ்தாபிப்பதற்காக. பூமி தேவி ஒரு தாயார். அவள் இல்லாத போனால், அவளுடைய அருள் இல்லாத போனால் நாம் இன்று பிழைக்கவே முடியாது. பூமியினுடைய அருள் என்ன? நாம் எங்கு பாய்ந்தாலும் நம்மை ஆகர்ஷண சக்தியினாலே பிடித்துக் கொள்கிறாள். பூமௌஸ்கலித பாதானாம் பூமி தேவாவலம்பனம். எந்த ஊர்ல எந்த இடத்துல நான் தாவி போனாலும் பூமிக்கே வந்து சேர்கிறோம். அது பூமியினுடைய கருணை. தாயார் தன் பிள்ளையை ஈர்த்து பிடித்துக் கொள்ற மாதிரி பூமி பிடித்துக் கொள்றாள். இதுதான் பூமியினுடைய விசேஷம். எத்தனையோ மண்டலம், சந்திர மண்டலம், செவ்வாய் மண்டலம், சனி மண்டலம், எத்தனையோ மண்டலங்கள் இருக்கின்றன. இந்த சந்திர மண்டலத்துக்கு கூட விஞ்ஞானிகள் போய்விட்டு வந்தார்கள், போய்விட்டு வந்து விட்டார்கள். அங்கே இருக்க முடியவில்லை. ஏன்? அங்கே ஆகர்ஷணம் என்ற இழுப்பு சக்தி இல்லை. அந்த சந்திர மண்டலம் எல்லாரையும் உதறித்து இங்க வராதீர்கள், இங்க வராதீர்கள், அங்க போறவரெல்லாம் மிதந்து கொண்டே இருக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. ஆனால் பூமி அப்படி இல்லை, நம்மை காப்பாற்றுகிறாள். எவ்வளவு கொடுக்கிறாள்? எத்தனை மரம், எத்தனை செடி கொடிகள், எத்தனை தாது பொருள்கள், எத்தனை மழை. மழையும் பூமியினால் தானே வருகிறது. பூமியினுடைய தாபத்தினாலே உண்டாகிறதான அந்த ஆவிதானே மறுபடியும் மழையாய் வருகிறது. இந்த பூமியில நிலப்பரப்பு, நீர்பரப்பு, கடல், சமுத்திரத்தினுடைய பெருமை என்ன? இத்தனை நமக்கு கொடுக்கக்கூடியவள் யாரு? இந்த பூமியிலே கொடுக்கிறதை வைத்துக் கொண்டுதானே நாம் எல்லையில்லாத பெருமை அடைந்தவர்களாகவே நாம் மாறு தட்டிக் கொள்றோம். அந்த பூமிக்கு நாம் என்ன செய்தோம்? பூமிக்கு நாம் என்ன வந்தனம் பண்ணினோம்? பூமியை எப்படி தொழுதோம்? சுப்பிரமணிய பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், அவர் சிறு வயசுல இருந்தபோது நான் அறிந்து கொண்டது அவரிடத்திலிருந்து என்ன, அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு யாராவது குடிப்பது